ஒயிட் காலர்டு டெரரிசம் அப்படின்னு இப்போ ஒரு புது பெயர் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த குண்டு வெடிப்புக்கு காரணமாக இருந்த அந்த டாக்டர், அந்த வெடிப்பை செய்த அந்த டாக்டர் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கிளாரிட்டியா சொல்லணும், அவரும் ஜம்மு அண்ட் காஷ்மீரை சார்ந்தவர் தான். கன்ஃபார்ம்டான ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் நடத்திய ஒரு தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. இது இவருடைய கொள்கை என்ன அப்படின்னா, இஸ்லாத்தை பரப்புவது, எல்லோரையும் இஸ்லாமியர்களாக மாற்றுவது, எல்லா நாடையும் இஸ்லாமிய நாடாக மாற்றுவது, இதுதான் அவருடைய கொள்கை. இது 15 நாளா ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹரியானா போலீஸ் ரெண்டு போலீஸும் ஒன்னா சேர்ந்து ரைடு பண்ணியிருக்காங்க பல இடங்கள்ல. 3500 கிலோ வெடிப்பொருட்களை அவர்கள் சீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பல காங்கிரசினுடைய அரசியல் தலைவர்கள் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக பல இது பேசினாங்க. இந்திய ராணுவத்தை கொச்சைப்படுத்தும் வகையில், இந்திய விமானப்படையை கொச்சைப்படுத்தும் வகையில் பல விஷயத்தை அவங்க பண்ணியிருக்காங்க. பேச தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் லெப்டினன்ட் கர்னல் திரு என் தியாகராஜன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். டெல்லி ரெட் ஃபோர்ட் கிட்ட நடந்த அந்த குண்டுவெடிப்பு நாடு முழுவதும் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மருத்துவர்கள் இதுல கைது செய்யப்பட்டிருக்காங்க, அவங்களும் இந்த சதி செயலில் ஈடுபட்டதாக கூறி. சோ இந்த விஷயத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இது தீவிரவாதத்தினுடைய ஒரு மிகப்பெரிய தாக்குதல் அப்படின்னு பார்க்கலாம். இதுல ஒயிட் காலர்டு டெரரிசம் அப்படின்னு இப்போ ஒரு புது பெயர் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. காரணம் என்ன அப்படின்னா, இதுவரை ஒரு இளைஞர்களை பிரெயின் வாஷ் பண்றது, அவங்கள டெரரிசத்துக்குள்ள கொண்டு வருது, அது மாதிரிலாம் இருந்தது. பொதுவாக என்ன ஒரு கருத்து இருந்தது அப்படின்னு சொன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் பின்தங்கிய மாநிலமாக இருந்தது, வேலை வாய்ப்பு அங்கு இல்லை, ஆகையால் அங்கிருந்த இளைஞர்கள் தீவிரவாதத்தை நோக்கி சென்றார்கள் அப்படின்னு ஒரு கருத்து இருந்தது. இப்ப அந்த கருத்தெல்லாம் தவறு அப்படின்னு வந்துடுச்சு. ஏன்னா வெல் எஸ்டாப்ளிஷ்டு டாக்டர்ஸ் ஒரு 4 பேர் நேத்தே அவங்க கைது செய்யப்பட்டு விட்டார்கள். அவர்களுக்கும் ஐஎஸ்ஐக்கும் ஜெய்ஷிர் முகமதுவோடும் அவர்களுக்கு தொடர்பு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் மசுமில் அகமது அப்படிங்கிறவர், டாக்டர் அடில் அகமது அப்படிங்கிறவர், அதுக்கப்புறம் இன்னும் டாக்டர் ஷஹீன் ஷாயித் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விமன் டாக்டர். அவங்க அது தவிர இன்னொரு டாக்டர், மொத்தம் 4 டாக்டர் அவங்க கைது பண்ணியிருந்தாங்க. இவர்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். அதையும் தவிர இந்த குண்டு வெடிப்புக்கு காரணமாக இருந்த அந்த டாக்டர், அந்த வெடிப்பை செய்த அந்த டாக்டர் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கிளாரிட்டியா சொல்லணும், அவரும் ஜம்மு அண்ட் காஷ்மீரை சார்ந்தவர் தான், புல்வாமை சார்ந்தவர் தான் அப்படின்னு செய்தி வந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு நம்ம பார்க்க முடிகின்றது. ஆகையால் இது ஒரு கன்ஃபார்ம்டான ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் நடத்திய ஒரு தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. இது இதுல தீவிரவாதிகள் யார் யார் அப்படின்னு பாக்குறப்ப, டாக்டர் முசமில் அகமது அப்படிங்கிறவர் புல்வாமா டிஸ்ட்ரிக்டை சார்ந்தவர். அவரை 9ஆம் தேதி நவம்பர் மாதம் 2025, அதாவது இன்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு முதல் நாள் அவர் கைது செய்யறாங்க. இவர்கிட்ட 360 கிலோ அம்மோனியம் நைட்ரேட் எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியலை சீஸ் பண்றாங்க. அசால்ட் ரைஃபிள், பிஸ்டல், அப்புறம் டைமர்ஸ் இதெல்லாம் பண்றாங்க. பெரிய லெவலில் சீஸ் பண்றாங்க. இது மிகப்பெரிய லிங்க் இவருக்கும் ஜெய்ஷி முகமதுக்கும் லிங்க் இருந்தது அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக இது தெரிய வந்திருக்கு. அதையும் தாண்டி நாம் பார்க்கும் பொழுது இன்னொரு டாக்டர் அடில் அகமது அப்படிங்கிறவர், இவர் அனந்தநாக் டிஸ்ட்ரிக்ட், ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய அனந்தநாக் டிஸ்ட்ரிக்டை சார்ந்தவர். எப்படி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்கோ அது மாதிரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அனந்தநாக்ல இவர் பணிபுரிந்தவர் அப்படின்னு பார்த்துங்க. படித்த மேதாவி தான் அவர். ஒரு மருத்துவராக பணிபுரிந்தவர். அவர் 2024 அக்டோபர் மாதம் வேலையை விட்டுட்டு அவர் என்சிஆர் டெல்லிக்கு போயிடுறாரு. அங்கே போயிட்டு இவங்களுடைய அந்த குரூப் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் இவர்கள் இந்த வெடிப்பொருட்களை சேகரிப்பது, AK-47 சேகரிப்பது, கைத்துப்பாக்கிகளை சேகரிப்பது, அதற்குடைய தோட்டாக்கள், வெடி மருந்து பொருட்களை சேகரித்து அதை ஐடியா மாத்துறது, பிளாஸ்டிக் பண்ணக்கூடிய மாத்துறது, ஃபண்ட் ரைஸ் பண்ற மாதிரி பல விஷயங்கள்ல அவங்க ஈடுபட்டிருக்கிறது தெரிய வந்திருக்கு இந்த இன்வெஸ்டிகேஷன்ல.
அதையும் தாண்டி பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கான விஷயம் வந்து ஒரு பெண் மருத்துவர் டாக்டர் ஷாஹின் ஷாஹித் அப்படிங்கிற அவங்க வந்து இதுல பிடிபட்டிருக்காங்க. அவங்களுடைய வெஹிக்கிள்லயும் வந்து வெடிப்பொருட்கள் இருந்ததாக வந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. ஸோ இப்போ வந்து ஒரு படித்த நன்கு அறிந்த ஒரு மேல் தட்டில் இருக்கக்கூடிய இவர்களும் இந்த தீவிரவாதத்தில் இப்போது வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு வந்து தெள்ள தெளிவாக இருக்கின்றது. ஆகையால் தீவிரவாதத்திற்கும் வேலை வாய்ப்பிற்கும் தீவிரவாதத்திற்கும் படிப்புக்கும் தீவிரவாதத்திற்கும் இளைஞர்களை மூளை செலவு செய்கின்றார்கள் என்ற கருத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்பது இது வந்து தெள்ள தெளிவாக காண்பிக்கின்றது. சார் இதுல இதுதான் சார் நமக்கு ஒரு மிகப்பெரிய அபாயத்தை ஏற்படுத்துது. இப்ப தீவிரவாதிகளாக மாறக்கூடியவர்கள் ஏழைகளா இருப்பாங்க, அவங்கள ஈஸியா மூளை செலவை பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து தான் சமூகத்துல இருக்கு. ஆனா நீங்க சொன்னவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா நல்லா படிச்சவங்க, ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்க, ஒருத்தர் சொந்தமா ஒரு ஹாஸ்பிட்டலே வச்சிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு பண தேவை அப்படிங்கிறதுலாம் இருக்காது. ஒரு மதத்தின் அடிப்படையில தான் இவங்க வந்து இந்த மாதிரியான பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது இதன் மூலமா நிரூபணமாகுதா? இது வந்து இன்னுமே அபாயத்தை ஏற்படுத்துறது தானே சார்? இப்போ நம்ம அஜ்மல் கசாப்பை பார்த்தீங்கன்னா ஏழ்மையினால வந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ நம்ம உள்நாட்டில் இருக்கக்கூடியவங்க, பணம் வச்சிருக்கக்கூடியவங்க, நல்ல செல்வாக்கா இருக்கக்கூடியவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னா அது நம்மளுடைய செக்யூரிட்டியை வந்து எந்த அளவுக்கு கேள்விக்குறியாக்கி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? ஒரு நல்ல கேள்வி. இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொன்னீங்கன்னா மதத்தின் அடிப்படையில அப்படின்னா, மதத்தின் அடிப்படையில் நான் சொல்ல மாட்டேன். மதத்தின் கொள்கையின் அடிப்படையில், மதத்தினுடைய கொள்கை அந்த அடிப்படையில் ஒரு தீவிரவாதத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஏன்னா இவர்களுடைய கொள்கை என்ன அப்படின்னா, இஸ்லாத்தை வந்து பரப்புவது, எல்லோரையும் வந்து இஸ்லாமியர்களாக மாற்றுவது, எல்லா நாடையும் இஸ்லாமிய நாடாக மாற்றுவது, இதுதான் அவருடைய வந்து கொள்கை. ஸோ அந்த கொள்கைக்காக அவர்கள் வந்து ஒன்றிணைந்து செயல்படுகின்றார்கள். ஸோ நம்ம வந்து இது மிகப்பெரிய ஒரு ஒரு டேஞ்சர் ஜோன்ல போய் நிற்குது. அவங்கவுங்க அவங்களுடைய மதத்தை வந்து வழிபட்டார்கள், அவர்கள் அமைதியான மார்க்கத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் பிரச்சனை இங்கே ஏற்படாது. எப்போ வந்து இந்த மத மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க கொண்டு வராங்களோ, அதையும் அதை வந்து தீவிரவாதமாக அதை வந்து கொண்டு வந்து தீவிரவாதத்தை உள்நோக்கி கொண்டு வந்து அந்த விஷயத்த செய்யறாங்களோ, அது மிகப்பெரிய ஒரு டேஞ்சர் ஜோன், ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயத்த வந்து உலகிற்கு வந்து எடுத்துக்கொண்டு செல்கின்றது அப்படிங்கிறதா இதனால வந்து பார்க்க முடிகின்றது. ஆகையால் தீவிரவாதம் அப்படிங்கிற விஷயத்த வந்து இப்ப நம்ம இந்தியாவில பார்த்தோன்னே அதை பத்தி பேசுறதுக்கே பயப்படுவாங்க. தீவிரவாத செயல் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு வந்து பயப்படுவாங்க. சொல்றதுக்கு அதை பத்தி பேசுறதுக்கு பயப்படுவாங்க. அந்த பயம்லாம் இருக்கக்கூடாது. தீவிரவாதம் என்ன அப்படின்னு மக்களிடம் நாம் வந்து கொண்டு செல்ல வேண்டும். தீவிரவாதத்தை எப்படி ஒழிக்க வேண்டும் என்பதை ஒன்று சேர்ந்து சகோதர சகோதரிகளாக, இந்திய நாட்டினுடைய பிரஜைகளாக, இந்திய நாட்டினுடைய சகோதர சகோதரிகளாக ஒன்றிணைந்து நாம் வந்து செயல்பட வேண்டும். ஆகையால் இந்த தீவிரவாத எண்ணம் கொண்ட தீவிரவாதத்தை எடுத்து செல்கின்ற யாராக இருந்தாலும் அவர்களை களைந்தெறிய வேண்டும். அப்படி செஞ்சாதான் நமது நம்முடைய வழி வருகின்ற நம்மளுடைய எதிர்கால சந்ததியினர்கள் வந்து இந்தியாவில் வாழக்கூடிய ஒரு நிலை வந்து ஏற்படும். இல்லைன்னா இது சூடான் மாதிரியோ இல்லை வேற ஒரு நாடு மாதிரியோ வந்து மாறுவதற்கு நேரகாலம் வந்து ஆகாது. ஒரு ஒரு ஆப்கானிஸ்தான் மாதிரியோ இல்லை பாகிஸ்தான் மாதிரியோ சூடான் மாதிரியோ இந்தியாவும் மாறிடும். ஆகையால் தகுந்த நடவடிக்கையை நமது அரசாங்கம் நம் பொதுமக்களும் சேர்ந்து நாம் வந்து எடுக்க வேண்டும். ஓகே சார். இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் பாகிஸ்தானுடைய தலையீடு இந்த சம்பவத்துல இருக்கும் அப்படின்னா நாங்க வந்து தக்க பதிலடி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம முன்னாடியே கணித்திருந்தோம், ஆபரேஷன் திரிசூல் அப்படிங்கிறது பண்ணதே இது போன்ற சம்பவங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத வந்து கணித்து தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம். நம்ம இந்தியாவினுடைய பதிலடி என்ன மாதிரி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இர்ஃபான் அகமது அப்படிங்கிறவரை வந்து சோஃபியான் அப்படிங்கிற இடத்துல வந்து கைது பண்றாங்க. இவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மஸ்ஜித்தினுடைய இமாம். என்ன இந்த மஸ்ஜித்தினுடைய தலைமை இமாம்ல இருக்கிற இமாம் சொல்லுவாங்க. ஸோ அவரை வந்து கைது பண்ணும்பொழுது அவரிடம் இருந்து நிறைய வெடிபொருட்கள், நிறைய துப்பாக்கி குண்டுகள் இதெல்லாம் வந்து கிடைக்கின்றது. அவரை வந்து புலன் விசாரணை செய்யும் பொழுது அவர் வந்து சொல்றாரு, ஜெய்ஷ் இ முகமது உண்டு எனக்கு வந்து கான்டாக்ட்ஸ் பாகிஸ்தானிலிருந்து, அவர்கள் தான் என்னை இயக்குகின்றார்கள். என்னுடைய ஹேண்டில் யார் அப்படின்னு சொன்னா அன்சார் அப்படிங்கிறவர் தான் வந்து என்னுடைய ஹேண்டில். என்னை வந்து என்ன செய்யணும் என்ன பண்ணணும்னு வந்து எனக்கு வந்து சொல்லக்கூடிய ஒரு பாகிஸ்தானிலிருந்து ஜெய்ஷ் இ முகமதுவால் நியமிக்கப்பட்ட
பர்சன் ஒருத்தரும். அவர் சொல்றபடி தான் நாங்க செய்றோம் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் வந்து குடுத்திருக்காரு. ஸோ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து போதுமா அப்படின்னா, உலக நாடுகளுக்கு நாம் எடுத்துச் செல்வதற்கு ஒரு டோசியர் வந்து பண்றதுக்கு இது மட்டும் போதாது. ஸோ இதோடு சேர்ந்து வந்து நெறைய டிஜிட்டல் இம்ப்ரஷன்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ இவர் எந்த கருவியால் பேசினார், எப்ப பேசினாரு, எவ்வளவு நாள் பேசினாங்க, அதோடைய ரெக்கார்டிங்ஸ் என்ன, அதோட இவருடைய வந்து என்ன தொலைத்தொடர்பு என்ன ஏற்பட்டது, அங்கேருந்து ஃபண்டிங் என்னென்ன வந்தது, எவ்வளவு தீவிரவாதிகள் வந்து உங்கள வந்து விசிட் பண்ணியிருந்தாங்க, எப்ப. ஸோ இது மாதிரி இருக்கிற இந்த டிஜிட்டல் இம்ப்ரெஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு டோசியர் வந்து பண்ணுவாங்க. அது பண்ணி அந்த புலனாய்வு நிறுவனமாக இருக்கக்கூடிய என்ஐஏவாக இருக்கட்டும், இல்ல மற்ற வந்து சிஐடியாக இருக்கட்டும், டெல்லி சிஐடியாக இருக்கட்டும், ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸினுடைய போலீஸாக இருக்கட்டும், அவர்களோட தன்னுடைய கடமையை வந்து செய்வார்கள். அப்படி செய்யும் பொழுது முழுமையான ஒரு டோசியர் வந்து உருவாக்கப்படும். அதுல வந்து எவிடன்ஸ் எல்லாமே இருக்கும். ஒன்ஸ் அந்த எவிடன்ஸ் பேஸ் எல்லாமே கன்ஃபார்ம்டு ஆச்சு அப்படின்னா, நிச்சயமாக இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு தக்க ஒரு பதிலடியை கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. உளவுத்துறையின் தோல்வியா அப்படிங்கிற கேள்வியும் நிறைய பேருக்கு எழுந்திருக்கும்ல சார். அதுக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? அதாவது நமது நாட்டினுடைய ஒரு சாபக்கேடுன்னு சொல்லலாம். ஏன்னா கரெக்டான வார்த்தையா இருக்கும். எந்த ஒரு இன்சிடென்ட்ஸ் ஒன்று வந்தாலும் அந்த உளவுத்துறையை தாண்டி அவங்களால யோசிக்க முடியாது. அதுக்கு மேல அவருடைய திறன் இல்லை. அது வந்து ஒரு காரணமாக இருக்கலாம். இரண்டாவது காரணம் என்னன்னா, ஆளும் அரசை வந்து குறை சொல்வது. அது எப்படி சொல்றது? டைரக்டா வந்து சொல்ல முடியாது. ஸோ இவங்கள்ட்ட கீழே இருக்கிற உளவுத்துறை சரியா வேலை செய்யல, தலைமை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாடக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்கு. இதே நீங்க வந்து பாத்தீங்கன்னா, மற்ற நாடுகள் இப்ப நம்ம இஸ்ரேல்லாம் எடுத்துட்டோம். இது மாதிரி ஒரு தீவிரவாத தாக்குதல் ஒன்று நடந்ததுன்னா, எல்லா கட்சிகளும் மக்களும் ஒன்று சேர்ந்து அதை எப்படி வந்து சமாளிப்பது, எப்படி திருப்பி அவர்களுக்கு பதிலடி கொடுப்பது அப்படிங்கிறதுல எல்லோரும் முன் வருவார்கள். ராணுவத்தில் சேருவார்கள். ராணுவத்தில் சேர்ந்து தானே முன்னின்று அங்க போய் பதிலடி கொடுத்துட்டு வருவாங்க. ஸோ அது மாதிரி ஒரு தியாக மனப்பான்மை உள்ள, ஒரு நாட்டின் மீது பற்றுள்ள, தேசபக்தி உள்ள ஒரு மனிதர்கள் வந்து வீட்டுல உட்கார்ந்த இடத்துல அதாவது இன்டெலிஜென்ஸ்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்க எல்லாம் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படின்லாம் பேசுவாங்க. அது நம்ம பார்த்தோம்னா நிறைய டெலிவிஷன் சேனல்ல விவாதத்துல வந்து நிறைய வந்து புத்திசாலிகள்லாம் அதை பத்தி பேசுவாங்க. ஆனா ஒரு விஷயத்த நான் இங்க வந்து குறிப்பிட விருப்பப்படுகிறேன் உங்களுடைய எல்லா நேயர்களுக்கும். உலகத்துல வந்து ஒரு தீவிரவாதம் செயல் ஏற்படுகின்றது, ஒரு நிகழ்வு நடக்க போகின்றது அப்படின்னா, அது வந்து மிகச்சிறந்த புலனாய்வு ஒரு உலகத்துல இருக்கு அப்படின்னா, அதால் தடுத்து நிறுத்திவிட முடியுமா, கண்டறிய முடியுமா முழுமையாக இந்த இடத்தில் இந்த நேரத்துக்கு இது நடக்க போகுது அப்படின்னா நிச்சயமாக முடியாது. இரண்டாவது வந்து சொல்ல விருப்பப்படுறது என்னன்னா, ஏதாவது உலகத்துல ஒரு தலைவர் வந்து இது மாதிரி செயல்களை வந்து நடக்க விடாமல் செய்ய வைக்க முடியுமா அப்படின்னாலும் முடியாது. ஸோ இது வந்து தவிர்க்க முடியாத சில விஷயங்கள். இப்ப இந்த டெல்லி ரெட் ஃபோர்ட்டே நம்ம வந்து பார்க்கலாமே. இது வந்து 15 நாளா ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹரியானா போலீஸ் 2 போலீஸும் வந்து ஒன்னா சேர்ந்து ரைடு பண்ணியிருக்காங்க பல இடங்கள்ல. 3500 கிலோ வந்து வெடிப்பொருட்களை அவர்கள் சீஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி வந்து துப்பாக்கி வந்து அவங்க சீஸ் பண்ணியிருக்காங்க, AK-47 பிஸ்டல் வந்து பண்ணியிருக்காங்க, தோட்டாக்கள் பண்ணியிருக்காங்க, ஐஇடி எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸோட சர்க்கியூட் பண்ணியிருக்காங்க, அதோட கேபின், அதோட வந்து பேட்டரி, OS எல்லாத்தையும் வந்து அவங்க சீஸ் பண்ணியிருக்காங்க. 4 டாக்டர் வந்து NCRல வந்து போய் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 14 அரெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பண்ணும் பொழுது அதில் அந்த கூட்டத்தை சேர்ந்த ஒருவர் வந்து ஒரு இடத்துல வந்து எக்ஸ்ப்ளோசிவ் வந்து நிகழ்த்திட்டாரு. அது நிகழ்த்தினதுக்கு காரணம் என்னங்கிறது அதுக்கப்புறம் நம்ம வந்து புலனாய்வுல வரும். ஆனால் 14 பேரை வந்து பிடிச்சி இவ்வளவு பெரிய 3500 கிலோங்கிற சாதாரண விஷயம் கிடையாது. 3500 கிலோ எக்ஸ்ப்ளோசிவ் ஐட்டம் அப்படிங்கிறது. ஸோ அதை செய்தது யார்? அதே புலனாய்வுத்துறை தானே. அது செய்தது யார்? அதே வந்து காவல்துறை தானே. ஸோ அப்படி இருக்கும்பொழுது மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு யதார்த்த நிலையை நாம் வந்து அறிந்து கொள்ள வேண்டும். யதார்த்த நிலையோடு நாம் யோசிக்க வேண்டும். அதாவது வந்து நாட்டில் வந்து ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும், நாட்டு மக்களிடையே ஒரு பிரிவினைவாதத்தை ஏற்படுத்த வேண்டும், நாட்டினுடைய தலைமையை வந்து எப்படியாவது சீர்குலைக்க வேண்டும் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் என்ன வேணாலும் பேசுவார்கள். ஸோ அதை வந்து நம்ம வந்து ஒன்று அவர்களை வந்து சரியான நிலைக்கு உணர்த்து வந்து முயற்சிக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா அவர்களை தவிர்த்து விட்டு நாம் செல்ல வேண்டும் அவருடைய வார்த்தைகளை. ஓகே சார். அதே மாதிரி தான் நீங்க சொன்னீங்க, இதெல்லாம் வந்து நம்ம கடந்து போயிடணும், இதெல்லாம் கண்டுக்கிடக்கூடாது அப்படின்னு. முக்கியமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து பீகார் எலெக்ஷனுக்காக நடத்தப்பட்ட ஒரு நாடகம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க எதிர்கட்சிகள். ஸோ அது போன்ற இதெல்லாம் நீங்க எப்படி அணுகணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு ராணுவ வீரர் உங்களை மாதிரி ஆட்கள் வந்து நம்ம நாட்டத்துக்காக எல்லையில போராடிக்கிட்டு இருக்கீங்க.
ஆனா இங்க உட்கார்ந்துகிட்டு இவங்க வந்து இது ஒரு நாடகம், ஆபரேஷன் சிந்தூர் நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்த பெஹல்காம் அட்டாக்கையும் அவங்க அப்படிதான் சொன்னாங்க. சோ இதெல்லாம் கேட்கும் பொழுது உங்களுக்கு எப்படி சார் ஃபீலிங் ஆகும்? அதாவது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆம், ஏதாவது வந்து அரசியல் கட்சிகள், இந்தியாவினுடைய அரசியல் கட்சிகளின் நிலைமை வரலாற்றை திருப்பி பார்க்கலாம். நம்ம வந்து வரலாற்றை திருப்பி பார்த்தா தான் வந்து நமக்கு வந்து உண்மை என்ன அப்படின்னு நமக்கு வந்து தெரியும். அதாவது வந்து நிகழ்காலத்தை பார்க்கும் பொழுதுதான் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரிய வரும் இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்தியா சீனா வார் வந்து நடந்துட்டு இருக்கு. அப்போ வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் அப்பொழுது இருந்தவர்கள் வந்து இந்திய ராணுவ வீரர்களுக்கு, அதாவது போரில் வந்து பணிபுரிந்து போர்ல வந்து தன்னுடைய உறுப்பை இழந்தவர்கள், கை இழந்து, கால் இழந்து, அவங்களுக்கு பிளட் தேவைப்படும் உயிரை வந்து காப்பாற்றுவதற்காக, அவர்களை வந்து காப்பாற்றுவதற்காக, சிகிச்சைக்காக அவங்களுக்கு பிளட் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்ன அந்த கட்சி அது. அதே மாதிரி நம்ம இன்னும் கொஞ்சம் கடந்து நம்ம இப்படி இந்த வரோம் அப்படின்னு சொன்னா, இப்ப புல்வாமாவே நீங்க எடுத்துங்களேன். புல்வாமா நிகழ்வு நடக்கின்றது. அதுக்கு அடுத்து ஒரு சில நாட்களில் வந்து ராபர்ட் வாத்ரா அவர்கள் வந்து கூறுகின்றார், என்ன வந்து அந்த தீவிரவாதி பேசினானோ அதே வார்த்தையில் அவர் கூறுகின்றார். அதே வார்த்தையை இவர் வந்து பிரதிபலிக்கின்றார் கூட்டத்தில். பிடிஐக்கு கொடுத்த இன்டர்வியூல இருக்கு. அவர் என்ன வார்த்தைகள் அவர்கள் பேசிவிட்டு சென்றார்களோ அதை வந்து இவர் வந்து ஆதரித்து அதே வார்த்தைகளை வந்து பேசிவிட்டு சென்றார். அதே மாதிரி பல காங்கிரசினுடைய அரசியல் தலைவர்கள் வந்து தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக பல இது வந்து பேசினாங்க. இந்திய ராணுவத்தை கொச்சைப்படுத்தும் வகையில், இந்திய விமானப்படையை கொச்சைப்படுத்தும் வகையில் பல விஷயத்த வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஈவன் நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்லாம் வந்து ஈவன் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி, நேவி அவங்க வந்து ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் தந்த பிறகும் அவர்கள் வந்து பொய் சொல்கின்றார்கள் அப்படின்லாம் சொன்னாங்க. பாகிஸ்தான் என்ன கூறுகின்றதோ அதே அந்த வார்த்தை, அவர்கள் பேசுகின்ற அதே வார்த்தையை இங்கே வந்து பிரதிபலித்தார்கள். அது வந்து நமது நாட்டின் சாபக்கேடுன்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது ஜனநாயகத்தினுடைய சாபக்கேடுகள் இதெல்லாம். அவர்களுக்கு வந்து பேச்சுரிமை இருக்குன்னா என்ன வேணாலும் பேசலாங்கிறது வந்து அது ஒரு மிகப்பெரிய சாபக்கேடு. பாராளுமன்றமாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் அவங்க வந்து அதை வந்து பேசியிருக்காங்க. ஸோ அது மாதிரி அந்த நிலையை பார்க்கும் பொழுது என்ன வந்து அந்த எதிர்கட்சிகள்னு சொல்லக்கூடியதோ இல்லை வந்து ஒரு அரசியல் அமைப்புன்னு நம்ம சொல்லக்கூடியதோ எதுவாக இருந்தாலும் ஒரு விஷயம் எனக்கு என்ன தோணுகின்றது அப்படின்னா, மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கும் பொழுது இது போன்ற அரசியல் அமைப்புகளை தவிர்க்க வேண்டும். அவர்களுக்கு புரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஓட்டு அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் தான் உங்களுக்கு புரியும், அந்த பாஷை தான் உங்களுக்கு புரியும், அந்த மொழி தான் அவர்களுக்கு புரியும். ஆகையால் அவர்களோடு நாம் பேச வேண்டிய மொழி என்பது எப்பொழுது வந்து எலெக்ஷன் வருதோ அப்போ வந்து ஓட்டு வந்து அவங்களுக்கு போடக்கூடாது. அப்படி போடாமல் இருந்தாலே அவர்கள் வந்து சரிந்து விடுவார்கள், அவர்கள் வந்து அழிந்து விடுவார்கள். ஆகையால் இது போன்ற நாட்டை துண்டாட நினைக்கும், நாட்டினுடைய ஒற்றுமையை துண்டாட நினைக்கும், சகோதரத்துவத்தை துண்டாட நினைக்கும், இராணுவத்தினுடைய மேன்மையை வந்து சீர்குலைய செய்யும், இராணுவத்தினுடைய அந்த மிகப்பெரிய வலிமையை வந்து சீர்குலைக்க செய்யும், இது போன்ற செயல்களில் ஈடுபடுகின்ற யாராக இருந்தாலும் அவர்களுக்கு வந்து கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் பொதுமக்கள். நாம் நாடோடும் நாட்டு மக்களோடும் நாட்டினுடைய பாதுகாப்பிற்காகவும் இராணுவத்தோடும் என்றும் நாம் வந்து துணை நிற்க வேண்டும். அதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கும். ஓகே சார், எங்களோட இணைந்து இந்த சம்பவம், டெல்லியில நடந்த இந்த துயர சம்பவம் குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நாட்டோடும் நாட்டு ஆளக்கூடிய அரசாங்கத்தோடும் நம்ம துணை நிற்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய பேட்டியின் மூலமா நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ இறந்து போன அந்த 12 நபர்களுக்கும் நம்ம வந்து இந்த நேரத்துல அஞ்சலி செலுத்திக்கலாம். எங்களோட உங்களுடைய நேரத்தை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி சார். ஜெய் ஜெய் பாரத், வந்தே மாதரம். ஜெய்ஹிந்த் சார். ஜெய். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், ஹெல்த் டிப்ஸுக்கும், ஹெல்த் கேருக்கும், இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.